ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் திருப்பதி போயிருந்தோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக திருப்பதியில் எவ்வளோ வீடியோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்காகவும் எடுத்து வச்சுருக்கேன். நான் மட்டுமே பார்த்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எங்கேயும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, வந்து விடிய காலையில் நான் வந்து செக் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. செக்கிங் பண்ணிவிட்டு விட்டாங்க. சரி, பஸ்ஸு ஏறிட்டு போயிட்டோம். அப்புறம் ஒரு 4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி ஓகே, இதுக்கு மேலெல்லாம் வந்து இருந்து ஆகாதுன்னு சொல்லிட்டு காலையில் 9 மணிக்கு ஒரு கார் எடுத்துக்கிட்டு அங்கே ஜப்பாலி ஆஞ்சநேயர் சாமி அங்கெல்லாம் இருக்கிறது. போன வருஷம் வந்து ஒரு 3 கோயில் பார்த்துட்டோம். இந்த வருஷம் ஒரு 3 கோயில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஜப்பாலி ஆஞ்சநேயர் சாமின்ட்டு இருக்குது பாருங்கன்னாங்க. நிறைய பேர் வந்து உங்களால் முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி போயிட்டு வந்துட்டேன். எவ்வளோ அங்கே போய் பார்த்தப்ப தான் தெரியுது, நாம் வந்து ஜோதிகா சேனல்னு சொல்லிட்டு ஒரு டிவி இதில் நான் வந்து இந்த கோயில் பார்த்தேன். அங்கே பார்க்கும்போது நான் டிவியில் நான் வந்து உண்மையை சொல்கிறேன். எப்படின்னா அந்த டிவியில் பார்க்கும்போது கடவுளை இவ்வளோ ஸ்டெப்ஸு இறங்கி வந்து இவ்வளோ காட்டுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது, எப்படி கடவுளை உன்னை வந்து பார்க்குறாங்க, நம்மளால எல்லாம் இந்த மாதிரி கோயிலுக்குள்ளே போகவே முடியாதுன்னு சொல்லி நான் நினச்சேன். அப்போ வந்து நாங்களும் ஒரு நாள் இந்த கோயில் பார்க்குறோன்றது எனக்கு தெரியல. இது வந்து திருப்பதியில தான் அவங்க சொல்லும்போது திருப்பதியில தான் இருக்குது இந்த கோயிலுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த வார்த்தைங்களை வரும்போது நான் வந்து பார்க்க காணும். நான் அதை பார்த்து என்னப்பா தேவரே கடவுளே, நம்மளால எல்லாம் வந்து இவ்வளோ காட்டுக்குள்ளே இவ்வளோ வந்து நாங்கள் உன்னை பார்க்க முடியுமா அப்படின்னு நான் நினச்சேன். அந்த கடவுளை நீயும் பார்க்கணுமான்ட்டு உண்மையே கடவுள் இருக்காங்கன்றது எனக்கு போய் அந்த கோயில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்போது ஒரு நிமிஷம் என் கண்ணில் தண்ணியே வந்துச்சு. சரி, நம்ம கோயிலுக்கு வந்துட்டு நம்ம அழக்கூடாதுன்னு நினச்சி எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக கோயில் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் திருப்பதி சாமி சிலை எடுக்கிறதுக்காக ஒரு கல் இருந்தது. அங்கே பார்க்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே நாங்கள் போய் பார்த்துட்டோம். அதாவது நம்மளால் எவ்வளோ சுற்றி பார்க்க முடியுதோ அவ்வளோ சுற்றி பார்த்தோம். ஏன்னா நம்ம வந்து மறுபடியும் நைட்டு சாமி தரிசனம் பண்ணணும், கோயிலுக்குள்ளே போகணும் இல்லையா, அதனால் வந்து க்யூவில் போகணும் அப்படின்றதுக்காக நமக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பார்த்துட்டோம். அப்புறம் அங்கே இன்னொரு பாதை இருக்கும். அங்கே இது பாதை இருக்கிற ஏரியா தான், அதையும் நாங்கள் பார்த்துட்டோம். பார்த்துட்டு சரி ரிட்டர்ன் ஆகிட்டோம். 4 மணிக்கு கிளம்ப வேண்டியவங்க 5 மணி ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் தர்ஷனுக்கு போகணுன்ட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஒரு நைட்டு ஒரு 9 மணிக்கு பார்க்க வேண்டியவங்க நாங்கள் வந்து 10 மணி 11 மணி ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மைக்கில் கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இல்லை இதுக்கு மேலெல்லாம் நீங்கள் வராதிங்க மக்களுங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க, இலவசமாக இருக்கிற ரூம்லெல்லாம் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி இது பண்ண மைக்கில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் அந்த கல் சாமி சிலை எடுத்தது. நான் வந்து இது எவ்வளோ 3 வருஷமாக இப்போ கண்டினியூஸாக 3 வருஷமாக போயிட்டுருக்கேன் திருப்பதிக்கு. நான் போன வருஷம் ஜூன் மாதம் 3ஆம் தேதி பார்த்தேன். இந்த வருஷம் 2 மாதம் முன்னாடியே பார்த்துட்டு வந்துட்டேன். அந்த அப்பாவோட அருளால் நாங்கள் சீக்கிரம் பார்த்தாச்சு. இந்த கீழே வந்து ஈஸ்வரன் கோயில் இருக்குது, அங்கேயும் நாங்கள் வந்து பார்த்துட்டோம். தண்ணி எல்லாம் இருக்குது. ரொம்பவே வந்து ஒரு என்ஜாய் பண்ணலாம். ஆனால் வெயில் மட்டும் கம்மி இருந்துச்சுன்னா நம்மளால் எவ்வளோ சாமியை பார்த்து என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். பக்தியாக நல்லபடியாக கும்பிட்டு சந்தோஷமாக வரலாம். ஆனால் ஒரு பக்கம் வெயில், ஒரு பக்கம் பகலெல்லாம் மழை வருது, வெயில் வருது, நைட்டெல்லாம் வந்து மழை வந்துருச்சு. சரி ஓகே, இதுக்கு மேலெல்லாம் வந்து ஆனால் ரொம்பவே சுற்றி பார்த்துட்டோம்.
எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. சாமியை பக்தியை கும்பிட்டுட்டோம், நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். நான் வந்து நாங்கள் மட்டுமே பார்த்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு என்னோடய யூடியூப் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணணுன்றதுக்காக நான் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒருத்தர் வந்து நாம் ஃபஸ்ட்டு இது என்ஜாய் பண்ணணும், போயிருக்கிறோன்றது காட்டினாலே போதும்னு நினைப்பாங்க. ஆனால் நான் அப்படி பண்ணல. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பார்க்கணுன்றதுக்காகவே நான் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டேன். யாரெல்லாம் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்களோ இந்த வருஷம் போகணுன்னு நினச்சிட்டு அவங்க எல்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. கீழ் திருப்பதிக்கு வந்துட்டோம். வந்துட்டு நாங்கள் வந்து வேலூருக்கு பஸ் ஏறிட்டோம். வேலூருக்கு பஸ் ஏறிட்டு ஏன்னா நாங்கள் நைட்டு போகும்போது மட்டும்தான் பஸ்ஸு புக் பண்ணிக்கிட்டோம். வரும்போது நம்ம மெதுவாக வந்துக்கலாம். ஏன்னா 8 மணிக்கு இருக்குது ஒசூருக்கு பஸ்ஸு. ஆனால் நாங்கள் வந்து லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம். சரி, ஓகே. மறுபடியும் 1000 ரூபாய் கட்டிட்டு ஓகே, நம்ம வந்து பரவாயில்ல, நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது தானே, நம்ம கோயில் எந்த அளவுக்கு பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதும் முக்கியம்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டோம். அப்புறம் சாப்பிட்டுட்டு பஸ் ஏறிட்டோம். இங்கே பாருங்கள், சாமி தெரியுது, கும்பிட்டுக்கோங்க. மலை மேலே ஃபேஸ் தெரியுதுன்றாங்க இல்லையா, அது நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து என்னால் காட்ட முடியுதோ காட்டிட்டேன். லாஸ்ட்டாக வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அதாவது காலையில் டிஃபன் இது சாப்பிட்டுட்டோம். மத்தியானம் சாப்பிட்டது வந்து போடலை. சரி, எப்படியெல்லாம் என்னால் காமிக்க முடியுதோ அவ்வளோ காமிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சொல்கிறதுன்னா, திருப்பதி போகணுன்னு நினைக்கிறவங்கெல்லாம் வந்து போயிட்டு வாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டோம் நாங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.